This is Dr. Arjun Reddy Deshmukh, one of our house surgeons. ఇలాంటి మనిషిని మీరందరు కలవాలి. He's the topper of the college, topper of the university, topper of the board. I can say that he's one of the students who's passed out of St. Mary's with an impeccable academic record. కానీ యాంగర్ మేనేజ్మెంట్లో సున్నా. ఏం మాట్లాడుతున్నావురా మాదార్ చోద్? ఎవడ్రా వాడు? ఏయ్! ఈ కోపంతో జీవితంలో ఏం చేస్తావా? வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாள் சர்ஜனாக இருக்க போகிறோம். நீ ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணி எத்தனை உயிரை காப்பாற்ற போகிறேன் பாருங்க. நம்ம கொடுத்துருக்க ஒரே பேஷண்ட் தான் பாப். அந்த பாபை கண்டுபிடிச்சி எனக்கு இந்த வாடியை கொடுத்தான்னு ஆசீர்வாதம். ஓகே, ஹார்ட் ப்ரோக்கன் விளாடுவோம். அதே கொஞ்சம் மஜாவாக இருக்கும். வீடி பிடிச்சாங்கட்டா என்ன பண்ணுறேன் விட வரங்கடா பண்ணுங்கடா. எல்லாமே எடுப்பேமா, விஷயமே இல்லை எனக்கு. அதாவது எதுக்கு இந்த ஐடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கே இருக்கு? ஆக்சுவலாக இந்த ஐடி வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஆனால் ஐடி வச்சா அந்த டோர் ஓப்பன் ஆகாது. நமக்கு வந்து இன்னொரு மேட்ரு வேணும், ஒரு ஹார்ட் வேணும். அந்த ஹார்ட் வச்சா தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். அந்த ஹார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அறிக்கையெல்லாம் பாவு, இந்த பாவை எலும்பை உடச்சி இது உள்ளே இருக்க ஹார்ட் எடுக்கணும். ஹார்ட் எடுத்ததில் வச்சா தான் டோர் ஓப்பன் ஆகும், நமக்கு புது ஹார்ட் கிடைக்கும். ஸோ வி ஹாவ் டு பிரேக் பாபு லிம்ஸ். ஐம் ரைட்? ஓகே, பாபு அதுக்கு நமக்கு சுத்தியில் தேவைப்படுது. சுத்தியில் எடுத்துகிட்டு போய் பாவு எலும்பில் அடித்தா பாவு எலும்பு உடஞ்சி நம்ம ஹார்ட் எடுத்துடலாம். பாவு சாரி பாவு கூட ஒன்று ஒன்றா உடச்சி என்னைக்கு எடுக்கிறதுன்னு தெரில. வேற எங்கேயும் அடித்தாங்கன்னா பாவுக்கு, வேற எங்கேயும் அடித்தா பாவுக்கு ரத்தம் போயிடும். அது ரத்தத்தை போச்சுன்னா, ரத்தம் ஃபுல்லாக போச்சுன்னா பாவு செத்து போயிடுவா. அப்படி அப்புறம் மிஷன் ஃபெயில் ஆகிப்போம். பாவு பாவு என்ன பண்ணாலும் பாவு வேலைக்கு ஆக மாட்டேன் போல. ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணியிருக்கோம். இருங்க, தம் போட்டுக்கிறேன். ஓகே, லங்ஸ் எடுத்தாச்சு. இந்த இருக்கு ஹார்ட்டு. பாவு ஹார்ட் எடுத்துகிட்டு போய் இதில் வச்சா இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ தான் மேட்ரு. இப்போ புது ஹார்ட்டு நமக்கு வரும். அந்த மேட்ரு இருந்தா இருக்கு. தம்பி சீக்கிரம் போயிட்டு வைக்கணும், இல்லைனா பாபுவோட பிளட் லெவல் குறைஞ்சிட்டே இருக்கும். பாபு செத்து போயிடுவேன். இந்த பாபு பிளட் லெவல் குறைஞ்சிட்டே இருக்கு பார்த்தீங்களா? இப்போ போய் இதில் வச்சிருவோம். எப்படியுமே இல்லை கைஸ், எங்கள் அக்காட்ட அடிவாய் செஞ்சதை பரவாயில்ல. கலர்லாம் அடிச்ச அக்கா தரமாக ரெடி பண்ணியிருக்கு. நல்லா இருக்குல்ல? 10 வருஷம்னாலும் இருக்கு. வீட்டில் செருப்பாலே அடிப்பாங்க. இப்போ பாபாவோட இதயத்தை சரி பண்ணியாச்சு. இப்போ பாபாவோட காலையும் கையையும் சரி பண்ணுவோம். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? What to do guys? பாபோட ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டையும் மாற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டையும் பிடுங்கணும். ஆனால் பிடுங்கினா ரத்தம் சருன்னு இறங்கிடும். பாபுக்கு வேறு 800 தான் இருக்குது லெவலு.
பிளட் லெவல் 800 தான் இருக்குது, டக்குன்னு இறங்கணும். ஸோ நம்மள்ட்ட வந்து 2 இன்ஜெக்ஷன் இருக்குது. இது வந்து பிளட் ஸ்டாப்பர், பிடுங்கணுன்னே டக்குன்னு எடுத்து சொருகிடணும். சொருனா தான் வேலைக்கு ஆகும். எச்சி பட்டுருச்சு, இது கசங்கிட்டே வருது, சொருகிடணும். கையை பிடுங்கணும் டக்குன்னு சொன்னால் ரத்தன்றோம். இது வந்துட்டு நீ சிரஞ்சி இந்த மேட்ரு இருக்குன்னா பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 800 தானே இருக்குது, நமக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த மேட்ரு எடுத்து பிளட் லெவல் ஏற்றிடுவோம். இதை எடுத்துகிட்டு போய் பாவு கையிலையோ இல்லை உங்களுக்கு எங்கே தோணுதோ இங்கே இறக்குனா சர்ன்னு சத்தம் கேட்குதா? ஓகே இல்லை. இப்போது உங்களுக்கு தெரியும் பாபுவுக்கு வந்து 1800 பிளட் லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு 800 தான் இருந்துச்சு, இப்போ 1800 இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கையாவை இப்போ இதை எடுத்து வச்சிடுறோம். இது பிளட்டு நிப்பாட்டுறதுக்கு, கையை அடுத்த ஆள் பிளட்டு சர 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 சரன்னு இறங்கும், அந்த மேட்டை நிப்பாட்டுறதுக்கு இது. இருங்க, கையை அப்படியே பிடிச்சி எடுத்துறவா? கையை ஃபஸ்ட்டு பிடிச்சி எடுத்துட்டா டக்கு டக்குன்னு பிளட்டு இறங்கும். டக்குன்னு எடுத்து சிரஞ்சை எங்கேயா இறக்கணும். அவ்வளோதான், பிளட் நின்றுச்சு. கொஞ்சம் இறக்கிடும் ஒன்றும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு பிளட் லெவல் பார்த்து தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா, உமா 692 தான் இருக்குது. இருக்கட்டும். இப்போ நமக்கு வந்து ஒரு கை வேணும். அந்த கை வேண்டுறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன் ஓப்பன் பண்ணி இது பட்டன் வைக்கணுமா? சரி, இந்த டோரை லாக் பண்ணாதான், டோரை அன்லாக் பண்ணாதான் நமக்கு வந்துட்டு இன்னொரு கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் டோர் லாக்கில் இருக்குது. இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, ஆல்ரெடி விளாண்டுட்டேன், ரெக்கார்ட் பண்ண சரியா இல்லை, நான் திருப்பி விளாட்றேன். இந்த பந்தை எடுத்து நீ அதுக்குள்ளே போட்டால் அது ஆன் ஆகும். வந்து கூட ஓட தெரில. ஓகே, பாவோட கையங்க. புது கை வந்துருச்சு. இதை எடுத்து போய் பாபுவில் மாட்டிடலாம். பாபு ஒரு ஆளே கிடையாது, பாபு ஒரு பெரிய ஆள். எல்லா மிஷனுக்கும் நம்ம பாபு வச்சு தான் வேலையை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கை சக்ஸஸ். இப்போ வந்துட்டு இன்னொரு கை இருக்குது. இந்த கைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ரத்தத்தை எழுதிடுவோம். அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம இன்னொரு கை எடுக்க போகிறோம். அந்த கையை எடுக்கணும்னா நமக்கு இன்னொரு இன்ஜெக்ஷன் தேவைப்படுது, அது ரத்தத்தை நிப்பாட்ட. அதனால் அதை எடுத்து அப்படி வச்சிடலாம். ஸோ மஷ்ரூம் மட்டெல்லாம் கிடையாது. கையை இன்ஜெக்ஷன் அங்கேயே வச்சுட்டேன். இறங்கடா கொச்சு. ஐயோ, நல்ல வேலை, பாவு செத்துருப்பேன். ஓத்தா 800 வந்துருச்சு பிளட் லெவலு. சீனாயிருக்கு நீரம். எங்க அந்த கையெடுமா பாவு. ஐய், இது எப்படி இருக்கு? ரொம்ப உள்ள பேச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்ப்போம். பாஸ் ஆனதில் ஏன் வாங்கிட்டேன் கைஸ். ஒருத்தா பிளேயர்ரா நான். இனிமேல் இது வேணாம், நமக்கு தேவைப்படாது. இதை கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். ஆக்சுவலாக அந்த மிஷனுக்கு நமக்கு ஒரு கை வேணும். அந்த கை இருந்தால் தான் ஒரு டோர் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ரெட் கலர் டோர் இருக்குல்ல, அது ரெட் கலர் டோர் ஓப்பன் ஆகாது. நமக்கு இன்னொரு டோர் இருக்குது, அதுக்காக ஷார்ட்கட். இந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு கை வேணும். வச்சிருக்கேன். ஓப்பன் ஆயிடுச்சு. வந்தாச்சு. 5600 தான் மேக்ஸ் போல. பிளட் எத்தனை ஏறாது போல. நமக்கு ஆக்சுவலாக வாட் டு டூ நவ், வி ஹேவ் டு ஆம்புடேட் ஹிஸ் ரைட் ஹேண்ட். ரைட்டு தானே?
இப்படி படுத்திருந்தா அது ரைட்டு தானே. ஃபஸ்ட்டு காலை போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு கால் எடுத்துடலாம். ஒழுங்கா ஏற்றணுமா? இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. காலுக்கு தான் காலு குத்தணுமா? வேற எங்கேயும் குத்திடாதுமா? அது சிறஜ காலு வேணா விட மாட்டேன் நான். இருங்க கைஸ். ஓகே, பிளட் நின்றுச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு கால் எடுத்துட்டு வரணும். அதுக்கு இந்த கால் எடுப்போம் ஃபஸ்ட்டு. அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம போய் இதை எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டன். ஓகே, அடுத்து இவனோட கையை எடுக்கணும். கை அப்புறம் ஒரு பெரிய மேட்டர் இருக்குது, அதையும் எடுக்கணும். ரைட் ஹேண்ட் லெஃப்டா? ரைட்டா லெஃப்டா? இருங்க. லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துன்னு இருங்க. இப்படின்ட்டே பார்க்கலாமே. லெஃப்ட்டு தான் பார்த்து வேற எதையும் பிடிச்சி இழுத்துறாத. எடுத்த உடனே நம்ம ரத்தத்தை நிப்பாட்டானா நமக்கு சீன் ஆயிரும். எங்கெங்கேயோ குத்துறியடா, அங்கே மட்டும் குத்த மாட்டேறியடா. வந்துருச்சு கைஸ். அப்பா, ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்குள்ளாட்டி அடுத்து போய் நம்ம ஒரு கை எடுத்துட்டு வரணும். ஷாபா, இந்த கையை வச்சாதான் இந்த கை வெளியே வருது. கேம் இஸ் ஸோ டஃப் மேன். ஆக்சுவலாக ரெண்டாவது வாட்டி விளாட்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கு எனக்கு. பிளட் லெவல் எவ்வளோ இருக்கு? அடுத்து ஒரு பெரிய மேட்ரு எடுக்கணும். இந்த மேட்ரு எடுத்துட்டே கிடுன்னு போயிட்டு கிடுன்னு வரும். ஆக்சுவலாக இது இன்டெஸ்டின், இது குடல். குட ஓய், அவனுக்கு ரத்தம் போயிட்டு இருக்குண்டா செல்லமே. போயிட்டு இருக்கு. அர்ஜுன் ரெட்டினா சும்மாவா? லெவல் கம்ப்ளீட் கைஸ். இந்த வாட்டி ஒரு ஏ கொடுப்பாங்களா எனக்கு? இந்த பாஸ் தானா கைஸ்? இந்த வாட்டி ஏ கைஸ். தேர் இஸ் நோ ஐ இன் டீம். பட் அப் வித் சம் ஃப்ரெண்ட்ஸ் கெட் ஏ ப்ளஸ். பட் அப் வித் ஃப்ரெண்ட்ஸா? இது மல்டிப்ளேயரே இல்லை, இது ஏதோ தடை பண்ணிட்டாங்க போல. மல்டிப்ளேயரு எல்லாம் கிறுக்கு மாதிரி ஆடுறேன்னு. ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த மேட்டரை முடிச்சுப்போம். நம்ம இதோட முடிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை பார்ப்போம். ஓகே, நம்ம அடுத்து வந்துட்டு என்ன கேம் விளாட்லாம் சொல்லுங்கள். ஓரளவுக்கு எடிட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். சரி கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இது வந்து நம்ம ஸ்டெத்தஸ்கோப்போட ஓனர். இருங்க ஒரு நிமிஷம். இருடி இதான் நம்ம ஸ்டெத்தஸ்கோப்போட ஓனர். ஓகே கைஸ், பாய். சப்ஸ்கிரைப், லைக், பாய். பாய் சொல்லு பாப்பா, பாய் சொல்லு. பாய். லவ் சொல்லு.